என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எப்படி வந்து சுப்மன் கில் வந்து மெயின் டீம்ல இருந்ததுனால சஞ்சு சாம்சன் வந்து ஒரு ரிப்ளேஸ்மென்ட் ஓப்பனரா தான் நாங்க பார்த்தோம்னு சொன்னோமோ, அதே மாரி தான் வந்து ரிஷப் பண்ட் டீம்ல இல்லாதனால தான் சஞ்சு சாம்சன் வந்து ரிப்ளேஸ்மென்ட் விக்கெட் கீப்பர் மிடில் ஆர்டர் பேட்டர் தான் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பண்ட் வந்த உடனே துரத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது கேள்வி ஒரு நேச்சுரலா எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த ரிஷப் பண்ட் இந்த லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்ல இந்தியாக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு பர்சனலா இருந்துச்சு. ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தேன். உண்மையிலேயே அவருமே பெருசா ஒண்ணும் பண்ணல. அது தெரியும். சரிங்களா? ஆவரேஜ் வெறுமனே 24 தான் இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 123 தான் இருக்கு அப்படின்றப்போ, அவரும் பெருசா ஒண்ணும் பண்ணல. ஆனா, அத வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா சஞ்சு சாம்சன் உடைச்சா மட்டும் தான், அந்த பண்ட்ன்ற ஒரு பிம்பத்துல இருந்து வெளியே வந்து சஞ்சு சாம்சனை இந்தியா டீம்ல எடுப்பாங்க திரும்பன்றது எங்களுக்கு தோணுது. சஞ்சு சாம்சன் ஆஸ் எ பிளேயரா ஒரு செம்ம ஜெனரேஷனல் டேலண்ட் அப்படின்னு வந்து சொன்னாலும், நிறைய வந்து ஒரு அன்சர்டனான ஃபேக்டர்ஸ்னாலே அவரோட கெரியர் வந்து கொஞ்சம் அழிஞ்சு போச்சுங்க. அது வந்து ஒரு ஒரு 2 ரீசன் அவராவே இருக்கட்டுமே. லைக் வந்து பர்சனலா அவர் சில எடுத்த டெசிஷன்ஸா இருக்கட்டும். அதெல்லாம் கொஞ்சம் ரீசன் இருந்தாலும், மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இந்தியா டீம் அவரை வச்சு விளையாடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து டிஃபரெண்டா ரோல்ஸ் கொடுத்து, திடீர்னு வந்து அவங்களுக்கு வேணா வந்து ஓப்பனிங் கொடுப்பாங்க. வேண்டாட்டி வந்து நீ டீம் விட்டு எடுத்துருவாங்க. இல்ல வந்து நீ நம்பர் 5 ஆடு புது ஸ்லாட் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு 2 மேட்ச் ஃபெயில் ஆனா திரும்ப நீ டிராப் பண்ணிட்டு அடுத்து நான் வந்து ஆப்ஷனலா தான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரோலை வந்து குழப்பி வந்து அவர் கெரியரை வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. சரி, ஓகே, அடுத்து வந்து அப்ப கேட்கலாம். அப்ப என்னடா சஞ்சு சாம்சனோட கெரியர் முடிஞ்சு போச்சு, அது மாதிரி கிரிக்கெட் வந்து இந்தியா டீமுக்கு அவர் ஆடவே மாட்டாருன்னு சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நாங்க அப்படிலாம் சொல்ல. T20 ஃபார்மேட்ல இதுதான் சிச்சுவேஷன் சொல்றோம். ஆனா அவர் சஞ்சு பெருசா ஆடணும் அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஓடிஐ கிரிக்கெட்ல செம்ம ஸ்கோப் இருக்குங்க. அவர் உண்மையிலேயே வந்து ஓடிஐல செம்மையா ஆடி வச்சிருக்காரு. நல்ல ஸ்டார்ட் இருக்கு. இந்த பிசிசிஐக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஒரு ஃபார்மேட்ல ஒரு பிளேயர் நல்லா ஆடி வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்மேட்ல அந்த பிளேயர் எடுக்காம வேற ஒரு ஃபார்மேட்ல எடுத்து வைப்பாங்க. அப்படிதான் நாங்க ருத்ராஜ் கேக்வாட் வீடியோல நாங்க சொல்லியிருந்தோம். அவர் வந்து T20 கிரிக்கெட் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. ஆனா அவர் ஓடிஐ ஸ்குவாட்ல இருப்பாரு. சஞ்சு சாம்சன் வந்து ஓடிஐ கிரிக்கெட் நல்லா ஆடி இருப்பாரு. அவர் T20 ஸ்குவாட்ல இருப்பாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் லிமிடெட் ஓவர்ஸ் சூப்பரா ஆடி இருப்பாரு. அவரை கொண்டு வந்து டெஸ்ட் ஸ்குவாட்ல எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி தான் இவங்க மாத்தி குழப்பி ஒரு பிளேயருக்கு என்னதான் வேணும்ன்றது அவருக்கே தெரியாத அளவுக்கு பண்ணி திடீர்னு ஒரு பிளேயரை நாங்க இவரை தான் வந்து ஃபேஸ் ஆக போறோம். கிங் இருந்தாரா, இவர் வந்து கிங்குக்கு அடுத்து பிரின்ஸ் அப்படின்னு ஒரு பிளேயரை வந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு சஞ்சு சாம்சன் T20 கிரிக்கெட் ஓவரா ஆயிருமோ அப்படின்னு தான் வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கு.